ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். நம்ம இன்னைக்கு பொதுத்தமிழிலிருந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோர் யாருன்னு பாருங்கள். சிதாதானு ஆதிலட்சுமி. சரியா? ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். அடுத்து காலம் 1876 டு 1954. சரியா? நூல்கள் என்னென்னு பாருங்கள். மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, காந்தலூர் சாலை, தேவியின் கீர்த்தனைகள், உமர்கயாம் பாடல்கள். சரியா? இவரின் ஆசிரியர் யாருன்னு பாருங்கள். சாந்தலிங்க தம்பிரான். சரியா? பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பின் கல்லூரி பேராசிரியர் ஆனவர். 1940 தமிழ்வேல் உமாமகேஸ்வரரான் தலைமையில் கவிமணி பட்டம் பெற்றார். தமிழின் முதல் குழந்தை கவிஞர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகர் தான். இவரின் முதல் நூல் அழகமே ஆசிரிய விருத்தம். மலரும் மாலை கவிதை தொகுப்பு. சரியா? ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசி என்ற நூலின் மொழிபெயர்ப்பு அருநாட்டு எழுதியது. மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நூல். சரியா? காந்தலூர் சாலை அது ஒரு வரலாற்று நூல். தேவியின் கீர்த்தனைகள் அது இசைப்பாடல். பேபி என்ற ஆங்கில பாடலை தமிழில் குழந்தை என மொழிபெயர்த்தார். தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவிப்பெருமை அப்படின்னு புகழாரம் சுட்டியிருப்பார் நாமக்கல் கவிஞர். அடுத்து கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை. படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ள எளிய நடை அப்படின்னு டி.கே. சண்முகம் சொல்லியிருக்காரு. தீண்டாதவர் விண்ணப்பம் என்று பாடல் நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைந்தது. உமர்கயாம் பாடல்கள். உமர்கயாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் கவிமணி. இம்மை மறுமை பற்றி ரூபாயத் என்னும் பெயரில் உமர்கயாம் எழுதிய செயல்களின் மொழிபெயர்ப்பு ஆகும். இதில் 105 பாடல்கள் மொத்தம் உள்ளன. ரூபாயத் என்பது 4 அடி செய்யுள் ஆகும். உமர்கயாம் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரசீக கவிஞர். இவரது முழு பெயர் கியாசுதீன் அபுல்பாத் உமர்கயாம். இவர் கணிதம் வானவியலில் புலமை மிக்கவர். பாடல் வரியை பார்ப்போம். அன்பு செய்யின் அயலாரும் அண்டின் நெருங்கும் உறவினராம், அன்பு நீங்கின் உறவினரும் அகன்று நிற்கும் அயலாவராம், துன்ப நோயை நீக்கிடுமேல் துவாவிடமும் அமுதமாகும், துன்ப நோய் ஆக்கிடுமேல் தூய அமுதம் விடாமமே. அடுத்து பொருள் என்னன்னு பார்ப்போம். பகர்வது சொல்வது, துவா நுகராத, அகன்று விலகி. இலக்கணம் பார்ப்போம். நோக்கினா வினையச்சம், நோக்கா துவ்விடம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மேற்கோள்கள் என்னென்னு முக்கியமான மேற்கோள்களை பற்றி பார்ப்போம். இதில் கண்டிப்பாக அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளத்தில் உள்ளது கவிதை என்ப ஊற்றெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து சொல்வது கவிதை, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த கிழக்கில் உருமொழி பொறுப்பையடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?